ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் இருக்கிற டிமார்ட் தான். இது கொஞ்சம் எங்களுக்குன்னா கிட்ட வரும்னு சொல்லிட்டு இங்கே தான் போயிருந்தோம். புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிப்ரவரி மந்த்துன்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ரஷ்ஷாகவே இருந்தது. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 அன்றைக்கி தான் போயிருந்தோம். அன்றைக்கும் நல்ல ரஷ்ஷாக தான் இருந்தது. இங்கே மாதவரம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா பில்லிங் கவுண்டர் நிறையவே வச்சுருந்தாங்க. அது ஒரு 15 கிட்ட இருந்தது. அன்றைக்கி வந்து லன்ச் டைமுங்கிறதால நினைக்கிறேன் ஒரு 3 பேர் தான் இருந்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கவுண்டர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூ நிற்குது. ஒவ்வொருத்தர் பில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு. இந்த ட்ரைப்ளை கடையை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எப்படா நான் ஹஸ்பண்ட் கூட போவேன், அப்போ தான் வாங்கிக்கலான்னு இருந்தேன். இந்த வாட்டி ஹஸ்பண்ட் கூட போயிருந்ததால் வந்து நானும் ஒன்று வாங்கிட்டேன், ஆசைப்பட்டது. அன்றைக்கி வந்து அது வேலண்டைன்ஸ் டே, அதனால வந்து இதுவும் வாங்கிட்டேன் எனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாம் நிலைமை இது மாதிரி தாங்க இருக்குது. வெட்டிங் டேனாலும் மேரேஜ்னாலும் எங்கள் மாலுக்கெல்லாம் கூட்டின்னு போகிறதில்ல, நேராக ப்ரொவிஷன் ஷாப்பு இங்கே தான் போகிறது. அதுக்கப்புறமா ஒரு லஞ்ச் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு வர்றது, இப்படி தான் எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே வீட்டுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிரியாணிலேருந்து வந்து மட்டன் பிரியாணி வாங்கிட்டு போயாச்சு பார்சல். இப்போ வாங்க என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். நிறைய வந்து ப்ரொவிஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு தேவையானது கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் அது மாதிரி கம்மியாக தான் இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கம்மியாக கிடைக்குது. சரி போனோமே அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வருது. எல்லாமே கம்மின்னு சொல்ல முடியாது. பரோட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து கண்ணன் தேவன் டீ தூள் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ பேக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57 rupees கிட்ட வந்து நம்மளுக்கு கம்மியாகுது 1 கிலோ பேக்கு. அதுக்காக வந்து 1 கிலோ பேக் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அங்கே போனால், டிமார்ட்டுக்கு போனாவே. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 மாதம் மேலேயே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து வால்நட் தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன். அது பிஸ்தா பேக்கெட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சால்ட்டில் வந்து ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் அந்த பிஸ்தா பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறமா மிஸ்டர் கோல்டு வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 3 பேக்கெட் கிட்ட வாங்கியிருக்கேன் ஆயில். நான் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் அதுதான் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஆப்ஷனலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இதையும் வாங்கி வச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து நாட்டு சக்கரை தான் வாங்கியிருக்கேன். இந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கரை மாதிரியே வந்து கலர் கலந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜாகரின்னு போட்டிருக்காங்க, அதுக்காகவே இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நாகா ரவா தான் வாங்கியிருக்கேன் 1 கிலோ பேக்கு. அதுக்கப்புறமா வந்து இலாச்சி ரஸ்க்கு தான் வாங்கினேன். இது டீ கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த இலாச்சி ரஸ்க்கு, நார்மல் ரஸ்க்கை விட. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 rupees கம்மி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பசங்களுக்காக வந்து இந்த கேக் வாங்கியிருக்கேன், கப் கேக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 38 rupees. நெக்ஸ்ட்டு இந்த அப்பளம் பேக்கெட்டும் ஒன்று வாங்கினேன். நிறைய ஐட்டம்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா ரேட்டே இல்லை, அதனால் நம்மளுக்கு ஆஃபர் இருக்கா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமா கேட்டு தான் வாங்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சாக்கோஸ் பேக்கெட்டும் வாங்கியிருந்தேன். நிறைய நாள் ஆயிடுச்சு இந்த சாக்கோஸ் பசங்களுக்காக வாங்கி. இந்த வாட்டி வந்து கேட்டு நிறுத்தாங்க, அதுக்காக தான் ஒரு பேக் வாங்கினேன். இந்த சின்ன சின்ன பேக்காக இருந்தால் ஒவ்வொன்றா போட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே. நெக்ஸ்ட்டு இந்த பர்ஃபி பேக்கெட் தான் வாங்கினேன். இது நல்ல ஆஃபரில் இருந்தது. கிட்டத்தட்ட 30 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 100 rupees, 70 rupees கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து நம்ம லூஸில் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பருப்பு, அதுக்கப்புறமா ரவா எல்லாமே இருக்காங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா தோரம் பருப்பு அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு தான் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ கிட்ட அது மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 3 மாதம் அது மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா தோரம் பருப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோ வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா. இது உடச்ச கடலை எல்லாமே வந்து லூஸ்லேயே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். இது கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் உடச்ச கடலை. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அவல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 16 ரூபாய் தான். அதுக்கப்புறமா ராகி மாவு வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 கிலோ கிட்ட இருக்குது. 134 ரூபாய் தான் இதோட ரேட்டு வந்து.
பருப்போட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 117 ரூபாய் 50 பைசா கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் வாங்கிட்டு வந்தது ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டில் எல்லாமே தீர்ந்து போச்சு, அதுக்காக தான் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுறது இதுதான் பருப்பு. நெக்ஸ்ட்டு இந்த அரிசி வத்தல் தான் வாங்கினேன். சரி, இந்த வாட்டி அரிசி வத்தல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது, அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர், இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் வாங்கினது. ஹஸ்பண்ட் வந்து லைனில் நிற்கும்போது சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ இந்த கண்டெய்னர் கிடைச்சிது, அதுக்காக 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி பெருசாகவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 179 ருபீஸ்க்கு நல்ல வர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த கண்டெய்னர் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து சரி டிமார்ட்டுக்கு போனப்போ எல்லாம் தேடுவேன், இது கிடைக்கவே இல்லை. இந்த டிமார்ட்டில் தான் எனக்கு கிடைச்சது. இது பார்த்திங்கன்னா 2ஆவே வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதுக்காக 2 தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் 2 வாங்கியிருக்கலான்னு தோணுச்சு, சரி நெக்ஸ்ட் டைம் போனப்போ வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். இது மாதிரி அப்பப்போ போனப்போ ஒன்றா வாங்கிட்டு வந்தோன்னா நம்மளுக்கும் அது தெரியாமல் இருக்கும் எவ்வளோ வாங்கினோன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண பாப்பாவோட ஜுவல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதுக்காக தான் 2 வாங்கிக்கினேன். ஒன்று வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக்கபிளாக கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கினோன்னா இது மாதிரி. அன்றைக்கி நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லாமே வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. அந்த என் கண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ட்ரை ப்ளே ஐட்டம்ஸ் தான் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஸ்டீல் ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது. இந்த கிளாஸில் வந்து நான் கப் வாங்கலான்னு போனேன், ஆனால் வந்து ஸ்டாக்கே இல்லை. கிளாஸ் கண்டெய்னர்ஸ் சின்னதாக வாங்கலான்னு பார்த்தா அங்கே கம்மி ரேட்லேயே இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் அது கூட வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரைப்ளை டோப்பு தான் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 599 ருபீஸ். குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக இருந்தது. வெயிட் அவ்வளோ வெயிட்டாகவும் இருந்தது. நல்ல ஒரு மீடியம் சைஸ்லேயே இருந்தது. இது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம், எது வேணாலும் இதில் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வரும் வழியிலே பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு அப்பளம் அது கூட வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரே வாட்டி. இது பார்த்திங்கன்னா இதோட வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினது. இந்த அப்பளமும் அதுக்கப்புறமா வந்து ஆனியன் சிப்ஸும் 2ம் சேர்த்து இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பேக்கு தான். இங்கே கொஞ்சம் கம்மியாக ரேட்லேயே கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இங்கேயே வாங்குவோம் போனப்போ எல்லாம். இது 2மே சேர்த்து எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 185 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இப்போதான் ஞாபகம் வருது. இந்த டிமார்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்காக வந்து நிறைய ரஷ் இருக்கு. ஒருவேளை நீங்க போனீங்க அப்படின்னா அங்கே பேஸ்கெட் அதுக்கப்புறமா ட்ராலி எதுவுமே கிடைக்கிறது இல்லை. ஒருவேளை நீங்கள் வெளியிலே ஏதாவது ட்ராலி இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்துக்கோங்க. நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வெளியே இருந்தது, அதுவும் எங்கள் லக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறமா பார்த்தா உள்ளே எதுவுமே இல்லை, ஒரு பேஸ்கெட் இல்லை, அதுக்கப்புறமா ட்ராலியும் இல்லை. நிறைய பேர் அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் பில்லெல்லாம் போட்டு சரி வெளியே வரைக்கும் எடுத்துன்னு போகலாம், இந்த பேக் எல்லாம் வச்சுருந்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மாதிரியெல்லாம் நடக்குது அந்த டிமார்ட்டில் வந்து. ஒருவேளை நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்துக்கோங்க வெளியிலேயே வந்து. இன்னும் வந்து இங்கே டிமார்ட்ல எல்லாம் வந்து பேக் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நாம தான் பேக் எல்லாமே எடுத்துன்னு போனோம். இல்லைன்னா வந்து அங்கே பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். பேக் மட்டும் கண்டிப்பாக எடுத்துன்னு போயிடணும். அதுவும் வீக் டேஸ் போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹாலிடேஸ்னால் ரஷ் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.